விஜயனுடைய மாநாடு பத்தி பேசணும். எப்படி நடந்துட்டு இருக்கான் ஏற்பாடெல்லாம்? ஏற்பாடு கடந்த 2 வாரமாக தடர்புடலாம் நடந்துகிட்டு இருக்கு. ம். கெடா வெட்டுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1.5 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்காங்க. ம். அந்த 1.5 லட்சம் இருக்கைகள்ல 5 பேர்ட்ட கேட்டிருக்காங்க இவங்க. அதுல 4 பேர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். வாடகைக்கு சேர் கொடுங்க. ஆமா, 4 ஒப்பந்ததாரர்கள் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் கொடுக்க முன் வந்திருக்காரு. மீதி சேர்கள் கேரளால இருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்களாம். அதே மாதிரி இன்னைக்கு பாக்குறப்ப இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஜய் பேனர் கட்ட போய் ஒரு இளைஞர் மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு 100 அடி ஒரு பெரிய கம்பம், அது அந்த கம்பத்துல கொடியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பதான் என்ன கொடியேற்றி வச்சுட்டு போனாப்புல. சில ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்திலேயே அந்த 100 அடி கொடிக்கம்பம் சாஞ்சு ஒரு கார் மேல விழுந்திருக்கு. நல்ல வாய்ப்பா அந்த கார்ல யாருமே இல்லை, ஆனா கார் நசுங்கி இருக்கு. இப்ப பாதுகாப்புக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல் ஏற்பட்ட மாதிரி பாக்குறாங்க இந்த விஷயத்துல. ஆமா, ஏன்னா அங்கங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் ஒன்னா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறது பெரிய டாஸ்க் தான். ஆமா, அதே மாதிரி ரேம்ப் வாக் வரப்ப யாரும் தாவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கேப் விட்டு அந்த ரேம்ப் வாக்கே இது பண்றாங்களாம். நம்ம பார்த்தோம், அவர் கார்ல போனாங்கன்னா டக்குன்னு மேலே ஏறிடுறாங்க, மரத்துல இருந்து குதிச்சிடுறாங்க, கை கொடுக்க வராங்க. அப்படிங்கிறதுனால பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க. விஜய் 40 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காராம் அவரு. இப்ப எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டு இருக்கிறதாவும் தகவல். அதுலயாவது இந்த கவினுடைய கொலை அதை பத்தி எல்லாம் பேசுவாரா? நிறைய எழுதி கொடுத்ததா சொல்றாங்க. நிறைய பேர் எழுதி கொடுத்துருவாங்களாம். அது யார் எழுதி கொடுத்ததை பேச போறாருன்னு இப்ப எழுதி கொடுத்தவங்களே ஒரு டவுட் இருக்கு. அதெல்லாம் தொகுத்து பேச போறாங்கிறதாவும் ஒரு தகவல். ஓகே, பாப்போம் நாளைக்கு. ஏன்னா ஒரு 16 கலை நிகழ்ச்சி நடத்த போறாங்க. 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ரேம்ப் வாக் இருக்கு விஜயோடது. ஒரு தண்ணி குழாயெல்லாம் போட்டு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த விழுப்புரம் மாநாட்டுல நடந்தப்போ நிறைய பேருக்கு தண்ணி தாங்க ஏற்பட்டுருச்சு, தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்றனால பைப் லைனே போட்டாங்க, நேரடியாக நீங்க தண்ணி பிடிச்சு குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தண்ணி ட்ரோன் மூலமாவும் தண்ணி கொடுக்கறது ஏற்பாடும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ, எல்லாம் ஏற்பாடு மேலே கான்சென்ட்ரேஷனா இருக்கு. பேசுறதுல ஏதாவது இருக்குமா கான்சென்ட்ரேஷன்? பாப்போம், பொறுத்து மேடையில மட்டுமே 500 பேர் உட்கார போறாங்களாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டுருக்கணும். ஆமா, சீரியஸா தான் சொல்றேன். 500 பேர் டவுட் ஆகிறீங்க. உண்மையுமே 500 பேர் உட்கார அளவுக்கு 500 பேரா? முக்கியமான நிர்வாகி எல்லாத்தையும் மேடை ஏற்ற போறாங்களாம். அவ்வளவு பேர் இருக்காங்களா? இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு முக்கியமான மாநாடு தான். விஜய் என்ன பேச போறாரு? ஏன்னா இப்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா கூட வாக்கு சதவீதம் பாக்குறது ரொம்ப கம்மியான வாக்கு சதவீதம் தான் வந்திருக்கு டிஎம்கே 2021 சட்டமன்ற தேர்தல். இப்போ ஒரு யங் ஃபோர்ஸா வராரு. முக்கியமா இளைஞர்கள் எல்லாரும் ஒரு பின்னாடி வராங்க. யாருடைய வாக்கு பிரிக்க போறாருன்னு ஒரு தெரியல. அதனால எல்லா கட்சியிலும் ஒரு மாதிரி பதட்டத்தோட தான் இருக்காங்க. அப்ப வாக்குகள் பிரிக்கிறதோட சரி, ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பாங்க அவங்க நம்புறாங்க. பாப்போம், நாளைக்கு ஸ்பீச்ல தெரியும் என்ன சொல்றாரு.